அன்பர்களே, இந்த தேசத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை நடத்தி கோக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரின் பின்னால் மறைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கனவு காணும் வெளிநாட்டு சக்திகளுடன் துணையுடன் செயல்படும் கும்பல்களின் கனவு பலிக்குமா? சிந்திப்போம். மோடி தலைமையிலான அரசின் வழிகாட்டுதலில் பாரதம் வேகமாக முன்னேறி வருகிறது. மோடி அரசின் தீரமான தொலைநோக்கு சிந்தனையால் தேசம் உலகின் வல்லரசுகளில் ஒன்றாக மாறி வருகிறது. உலக நாடுகள் மத்தியில் நம் நாட்டின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது பாரதத்தை அழிக்க துடிக்கும் அந்நிய சக்திகளுக்கு, உள்நாட்டு துரோகிகளுக்கும் வருத்தத்தை கொடுத்துள்ளது. மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் செயல்படும் மோடி அரசை தேர்தல் மூலம் கீழே இறக்க முடியாது என்பதை இந்த சக்திகள் புரிந்து கொண்டன. நடக்கும் தேர்தலில் எல்லாம் வெற்றி வாகை சூடி சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களும் பாஜக வசம் வந்துள்ளது. நாளாக ஆக மக்களவை மாநிலங்களவையில் பாஜகவின் செல்வாக்கு அதிகரித்து பெரும் சக்தியை அடைந்து வருகிறது. மம்தா, சிவசேனா கட்சியிலிருந்து வெளியேறிய எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது இந்த கும்பலுக்கு தூக்கத்தை கெடுத்துள்ளது. தேர்தல் மூலம் மோடி அரசை பதவியிலிருந்து இறக்க முடியாது என்பதுடன் நாளுக்கு நாள் சக்தி அடைந்து வருகிறார்கள் என்பது அந்நிய சக்திகளை ஆத்திரமடைய செய்தது. இதனால் மேற்கு வங்காளம் நேபாள பாணியை இந்தியாவில் கையில் எடுத்து இளைஞர்களை தூண்டி போராட்டம் நடத்த செய்து ஆட்சியிலிருந்து மோடியை இறக்கலாம் என்று ஒரு கும்பல் தப்பு கணக்கு போட்டுள்ளது. அப்படித்தான் கரப்பான் பூச்சி கட்சி உருவானது. மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் நடத்திய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. அப்போதுதான் சும்மாவே மெல்லும் வாய்க்கு அவல் கிடைத்தால் என்பது போல நீட் தேர்வு குளறுபடி சிக்கியது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கினார்கள். இடதுசாரிகள் வழக்கம் போல் முதலிலேயே சென்று ஆதரவு கொடுத்தார்கள். மோடி அரசை கவிழ்க்க தங்களால் முடியாது என்பதால் அப்பாவி மாணவர்களை தூண்டிவிட்டார்கள் அரசியல்வாதிகள். போராட்டம் நடத்தும் எந்த தலைவரின் மகனும் களத்தில் இல்லை. அப்பாவி மாணவர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள். நீட் விவகாரத்திற்காக என்று தொடங்கிய போராட்டம் மெல்ல மெல்ல திசை மாறியது அல்லது திசை மாற்றப்பட்டது. அப்படியும் சொல்ல முடியாது. எந்த திட்டத்துடன் இவர்கள் போராட்டத்தை தொடங்கினார்களோ அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளார்கள். தேசத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. உண்ணாவிரதம் என்ற பெயரில் கூத்துக்கள் அரங்கேறியது. போராட்டத்துக்கு ஆதரவளித்த பட்டியலை பார்த்தாலே போராட்டத்தின் நோக்கம் நமக்கு புரியும். மெல்ல மெல்ல உண்ணாவிரத போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆம், பாராளுமன்றம் நோக்கி பேரணியை தொடங்கினார்கள். இந்த போராட்டக்காரர்கள் மாணவர்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் போராட்ட களத்தில் பார்த்தால் மாணவர்கள் என்பது மிகவும் சிறிய அளவில் தான் இருப்பார் போல் தெரிகிறது. இந்த போராட்டத்தை மார்க்கெட் போன பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் வெளிநாட்டு நிதி உதவி பெறும் தன்னார்வ அமைப்புகள் என்று கூறிக்கொள்ளுவோர்கள் ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். வழக்கம் போல இந்த போராட்டம் துவங்கியவுடன், ஊர்வலம் துவங்கியவுடன் அமித்ஷா அதிர்ச்சி, மோடி ஓட்டம் என்றெல்லாம் செய்தி போட்டு பத்திரிகையாளர்கள் போராட்டத்துக்கு ஊக்கமளித்தன. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் போலீசாரை தூண்டி போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டார்கள். 5 IPS அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தார்கள். இந்த மாணவர்கள் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் மூலமாக அரசு சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன, பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன, வாகனங்கள் நொறுக்கப்பட்டன. இதற்கிடையே அதிதீவிர பாதுகாப்பு பகுதியான பிரதமரின் வீட்டுக்கு முன்னால் காங்கிரசார் போராட்டத்தை தொடங்கினார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டார்கள். போராட்டத்தில் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் போராட்டத்தை தூண்டுவதற்கான சக்திகளின் முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதத்தில் மேற்கு வங்கம் போல, நேபாள் போல இளைஞர்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்கலாம் என்ற இவர்களின் திட்டம் பலிக்குமா என்றால் அது கனவில் கூட நடக்காது. தேசத்தை தாயாக பாவித்து போற்றும், பாரத மாதா என்று கொண்டாடும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த தேசத்தில் உள்ளார்கள். RSS போன்ற அமைப்புகள் அப்படிப்பட்ட தேச நலன், தன் நலனை விட பெரிது என்று வாடும் இளைஞர்களை உருவாக்கியுள்ளது. அதனால் தான் போராட்டம் நடத்துபவர்கள் ஆட்சிக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத RSS குறித்து விமர்சிக்கிறார்கள். RSS என்ற அமைப்பு இருக்கும் வரை நாட்டை துண்டாடும் தங்கள் கனவு பலிக்காது என்பது அந்நிய சக்திகளுக்கு தெரியும்.
இன்று 10,000 பேரை டெல்லியில் கூட்டினோம் என்று பெருமிதம் கொள்ளும் கரப்பான் பூச்சிகளுக்கு நாம் சொல்ல விரும்புவது, நாளை பிரதமருக்கு ஆதரவாக சிஜேபிக்கு எதிராக டெல்லியில் ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திரளும் கூட்டத்தால் டெல்லி தாங்குமா? ஆகவே தேச விரோத சக்திகளின் கனவு இந்த தேசத்தில் பலிக்காது. கலவரம் நடத்தலாம் என்ற திட்டம் நடக்காது. டெல்லி போல சில இடங்களில் சில 1000 பேர் கூடி போராட்டம் நடத்தலாமே தவிர தேசம் முழுவதும் ஒரு போராட்டத்தை தூண்டி நாம் குளிர்காயலாம் என்ற அந்நிய சக்திகளின் முயற்சி கண்டிப்பாக நடக்காது. இந்த போராட்டம் நேரத்தில் சமூக வலைதளங்களில் வரும் பதிவுகளை பாருங்கள். அவர்களின் நோக்கம் உங்களுக்கு புரியும். இது தேசபக்தர்களின் தியாகத்தால் கட்டமைக்கப்பட்ட தேசம். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை ஈந்து உருவாக்கிய தேசம். இந்த தேசத்தை கலவரத்தின் மூலமாக தகர்த்து விடலாம் என்று திட்டமிட்டால் அது கனவாகவே முடியும் என்பதே நிச்சயம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.